ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 14/4/2025 14/5/2025 வரலும் உண்டான பலன்கள். இந்த சித்திரை மாதம் என்பது வருஷத்தின் முதல் நாள், தமிழ் ஆண்டின் முதல் நாள். ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், பாருங்க. இப்போ இந்த புது மாதத்தின், அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் வருது, அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம், ஒரு ராசியாக. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள், அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னன்னா, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம். புது வருஷமும் பிறகுறது. ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். அது தவிர கன்னியில் கேது. இந்த மாதத்தில் சனி பகவான் சித்திரை மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அது தவிர இந்த மாதத்தினுடைய 12வது ராசி, அதாவது மீனத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 3 கிரகங்கள் இருக்கு. இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் 26/4/2025 அன்னைக்கு ராகு கேது, அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது. மாற்றங்களை, அதாவது ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் போகிற ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன், பாருங்க. மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன். அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் 30/4/2025 அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா, வருஷ கிரகமான குரு மாறுறார். எப்போ அப்படின்னா 11/5/2025 அன்னைக்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 23/4/2025 அன்னைக்கு வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் 8:04 9:34 வரலும் 1.5 மணி நேரம் கண்ணு முழுகிறார். அதாவது 90 நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும். அதை தவிர பார்த்தாலேயானால் வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது, அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது, அதை தவிர புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது, பத்திரங்கள் பதிவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும். அதை தவிர வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, இதெல்லாம் வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது. வாஸ்து கண் விழிக்கும் நேரத்தை 5 பிரிச்சிருக்காங்க, 18 நிமிஷமாக. 5-18 நிமிஷம். முதலில் வாஸ்து கண் விழித்து காலை கடனை முடிக்கிறார். அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார். அதற்கு பிறகு பூஜை செய்கிறார். அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு, அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் 18 நிமிஷம். அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம். இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:58 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன். அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, 25/4/2025 ரமண மகரிஷி, திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய 75வது ஜெயந்தி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார். 27/4/2025 அன்றைக்கி அமாவாசை வேறு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 30/4/2025 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை. அக்ஷய திருதினா வளர்பிறை திருதியை, அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3வது நாள் அக்ஷய திருதியை. இந்த துவரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. துவரம்பருப்பு, வெல்லம், அடுத்தது
கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அது தவிர பார்த்தோம்னா 4/5/2025 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அக்னி நட்சத்திரம்ன்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 28-29 நாள் ஆரம்பிக்கிறது. இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடர்றதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம். அதை தவிர பார்த்தேனால் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்லை. அதாவது கல்யாணம் எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது. அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துருவா பொதுவாகவே. அது தவிர 12/5/2025 அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது. கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானா இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள், அதாவது ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும். அதை தவிர பார்த்தலையானால் இந்த மாதத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா. இந்த மாதம் 11/5/2025 வரலும் பார்த்தோம்னா குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம். சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார், அதுவும் மிகப்பெரிய விசேஷம். சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர வந்து சுக்கிரனும் புதனும் சேர்ந்து, அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான். சரி, இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையினால் சுக்கிரன் உச்சம் பெற்று போய் 11ஆம் இடத்துல இருக்கார். நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த காலத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சித்திரை மாதம் வேற வந்தாச்சு. இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தேன்னா இந்த மாத கடைசியில் தான் குரு மாறுறார். அதுக்குள்ளேயும் வந்து கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். ஏன்னா ராசிநாதன் பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது. 11ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போயிருக்கார். நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய அபிலாஷைகள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து அபிலாஷைகள், உங்களுடைய நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடைபெற வேணும் அப்படின்னா 11ஆம் இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பொதுவாகவே வந்து சூரியன், சந்திரன் இல்லைன்னா ராசிநாதன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் 11ஆம் இடத்துல நிகழ்ந்ததே ஆனால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் பார்த்தோம்னா சித்திரை மாதத்தில் உங்களுக்கு பெரிய ஏற்றம். 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக இவ்வளவு நாளாக உங்களுக்கு எந்தெந்த தடைகள் இருந்ததோ நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் சித்திரை மாதத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும். கவலைப்பட தேவையில்லை. ராசியிலேயே குரு இருக்கிறதுனாலையும் சப்தமத்தை பார்க்கறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேனால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். எவ்வளோ நாளாக வந்து இந்த இளைஞர்கள் வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தேனால் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா 26 நாள் அன்னைக்கு கேது பயிற்சி ஆகிடுறார். ராகு கேது பயிற்சி ஆகுது. அதனால் 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலியமாக திருமணமான தம்பதியினர்களுக்கு இவ்வளவு நாளாக திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 3ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்காந்து நீச்சம் படுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்.
இதை தவிர இதில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பால் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதை தவிர இந்த ஆடை, வெண்ணிற ஆடைகள், ஆடை உற்பத்தியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். மருத்துவர்கள், அதுவும் இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறைன்னு சொல்லக்கூடியது, இந்த நகாசு வேலைகள், அழகு கலை, அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஃபேஷியோ மேக்ஸிலரி சர்ஜரிஸ்ன்னு சொல்லக்கூடிய முகத்தை சீரமைக்கக்கூடியது, இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ராசிக்கு 11ஆம் இடத்துல பார்த்தேனால், அதாவது சுக்கிரனோடு சேர்ந்து புதன் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 2, 5 அதிபதி, அதாவது 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தின் அதிபதி. அவர் நீச்சப்பட்டு போயிருக்கார். இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார். ஏன்னா கூடவே சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடையக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இதன் மூலியமாக பார்த்தேனால் பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமையும். 10ஆம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் ஒரு 10 நாளில் பார்த்தேன்னா ராகுவும் சேர்ந்து வரும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், அதாவது வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், அதுவும் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வச்சிருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு கீழே அடிபணிஞ்சு வேலை செய்கிறவாள் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அதிகம் பண்ணுவீங்க. இப்போ 10 பேர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ராகுவே போய் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேன் பவர் மேனேஜ்மெண்ட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேன் பவர் மேனேஜ்மெண்ட்டாக நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கன்னா அதை விட சீனியர் மேனேஜராக போய் இன்னொரு 20 பேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதியை கொடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தடையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் 26ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் இடத்துல கேத்து வர்றதும், 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விநாயகரை வழிபடுவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. 11ஆம் இடத்தின் அதிபதியான குரு உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். சொந்த தொழிலில் நிச்சயமான வெற்றி உண்டு. அதை தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி 3ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பொது காரியங்களுக்குன்னு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு தரமாவது அருகில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு தாயாரை சேவிச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிச்சுட்டு தாயாரையும் போய் சேவிச்சுட்டு வர்றதுனால உங்களுக்கு உண்டான எல்லா வித ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் நிச்சயமாக வரும்.